ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா என்கிற மகிழ்ச்சியின் கீதத்தை நாம் இந்த நாளில் கொண்டாடி மகிழ்கிறோம். ஆண்டவருடைய இந்த உயிர்ப்பு பெருவிழாவானது உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியையும் சமாதானத்தையும் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் எல்லா வகையிலும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். நம் ஒருவருக்கொருவர் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை கரங்களை தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த இரவு பொழுது உங்களை எல்லாரையும் நம்முடைய ஆலயத்தில் கிறிஸ்துமஸுக்கு பிறகு இப்படி ஒரே குடும்பமாக இந்த இரவிலே காண்பதில் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. யாரெல்லாம் முழிச்சிருக்கிறீங்க கை தூக்காவும்? முழிச்சிருக்கவங்க கை தூக்கலாம்ல, தூக்கிட்டு இருக்கவங்க தூக்க முடியாதுல்ல. என்ன? இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, இந்த வழிபாடு தொடங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்தேன். அப்போவே சேரில் 2-3 பேர் அங்கங்கே உட்கார்ந்துருந்தவங்கெல்லாம் அப்படியே சாய்ந்து சோர்வாக உட்கார்ந்துருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே நானும் பின்னாடி போய் உட்கார்ந்தேன். எனக்கும் ஒரு சேரை ஒரு அக்கா அவசரமாக கொண்டாந்து போட்டாங்க. போட்ட உடனே நமக்கும் அப்படியே லேசாக கண்ணை சொக்குச்சு. அப்புறம் வழிபாடு ஆரம்பித்த உடனே ஒளி வழிபாடு அப்படிலாம் வந்துக்கிட்டு இருக்கும்போது வாசகம் வாசிக்கும் போது உங்களையெல்லாம் பார்த்தேன். மன்றாடுவோமாக அப்படி சொல்லும்போது, சாமி எதுக்கு தான் மன்றாட போகிறார் தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்ததை பார்த்த உடனே எனக்கு தூக்கமே போச்சு. சரிதானா? எல்லாமே போச்சு, எல்லா தூக்கமும் போச்சு. உண்மையிலேயே உங்களை பார்த்த உடனே அப்படி ரொம்ப ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, இரவு பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பது, பாடுவது, கூடியிருப்பது என்பது சற்று சிரமமான நேரம்தான். ஆனால் இன்றைக்கு விட்டுட்டோம்னா இது போல் வரணும்னா அடுத்த வருஷம்தான் வரணும். அதனால் வேறு வழியே இல்லை. நாளைக்கு யாராவது கூப்பிட்டு, சாமி நீங்கள் லேசாக உயிர்ப்பு பெருவிழா பூசையை நாளைக்கு லேசாக நைட்டு வைங்களேன் அப்படின்னு சொன்னால் கூட நடக்காது. சரிதானா? அதனால் இப்போ கொண்டாடினா தான் உண்டு. இப்போ முழிச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், பயங்கரமான ஒரு செய்தி இருக்குது, ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தி இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம், கவலை, துன்பம், பெரிய போராட்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற சொல்கிற ஒரு செய்தியை தான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு தரப்போகிறார். இது ஆண்டவருடைய வல்லமையினால், ஆற்றலினால் நடந்தேறிய நிகழ்வை நாம் கொண்டாடுகிறோம். இயேசு உயிர்த்தாரா இல்லையா? யாரெல்லாம் உயிர்த்தான்னு சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு உயிர்த்தான்னு சொல்றாங்க எல்லாரும் கையை தூக்கி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கையும் சேர்த்து சொல்லுங்க, இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா. எல்லாருடைய கரங்களும் எல்லாருடைய நாவும், கரங்களை தூக்காதவங்களுடைய நாவும் ஒலித்தது. உண்மையிலேயே ஆண்டவர் உயிர்த்து விட்டார் அப்படிங்கிற ஒரு மாபெரும் நிகழ்ச்சி. இது யாருடைய வல்லமையினால் நடந்தது? ஆண்டவருடைய வல்லமையினால். அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து பழைய பாட்டு, ஒரு பாட்டு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு, அந்த பாட்டை சேர்ந்து பாடலாம். பாட்டு கிளாஸ் ரெடியாக இருக்கலாமா? ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, சக்தி மசாலாவால் ஆகும். அப்படியா? என்னவால் ஆகும்? ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, எதனால் ஆகும்? ஆண்டவரின் ஆவியால். ஆண்டவருடைய ஆவியாலே ஆகும். சேர்ந்து பாடுவோமா? 1 2 3 ஸ்டார்ட். ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே, ஆண்டவரின் ஆவியாலே ஆகும். சேர்ந்து பாடணும். ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல,
ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே. ஆகுமா ஆகாதா? நீங்களாம் ஒண்ணுக்கு ஆக மாட்டீங்க. இருக்க அவையெல்லாம் ஆக மாட்டியாடா? இந்த சின்ன பிள்ளைகளை அவன் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லுங்களேன். அதே மாதிரி நானும் ஆவேன், அவன் தான் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லும். இப்போ நீங்களாம் ஆவியெல்லாம் ஆக மாட்டியாடா? ஆகும். அதனால ரொம்ப எல்லாம் சேர்ந்து தெரிஞ்ச பாட்டு தான், சேர்ந்து பாடுவோமா? 1 2 3 ஸ்டார்ட். ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதிலுக்கு பாடணும். ஆகுமே ஆகுமேன்னு பாடணும், ஆகாதுன்னு பாடிடாதீங்க. சரிதானா? சரி. சான்சா. மண்குடம் பொற்குடம் ஆகுமா, குறைகுடம் நிறைகுடம் ஆகுமா, தண்ணீரும் திராட்சரசம் ஆகுமா, திராட்சரசம் திரு ரத்தம் ஆகுமா, அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆகுமே, ஆண்டவரின் ஆவியாலே. ஒரு வாயை திறந்து சொன்னாதான் பாடினாதான் என்ன, ஆகுமேன்னு சொன்னாதான் என்ன. இப்ப அடுத்து ஆகுமேன்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. சரிதானா? 1 2 3. செங்கடல் பாதையாய் ஆகுமா, செங்கடல் பாதையாய் ஆகுமா. சொல்ற வரைக்கும் நான் மாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன் பாத்துக்கங்க. சரிதானா? வேற வழியே இல்லை. சரியா? செங்கடல் பாதையாய் ஆகுமா, செத்தவர் உயிர்த்தெழுதல் ஆகுமா, செத்தவர் உயிர்த்தெழுதல் ஆகுமா, சிங்கமாடு நட்புறவு ஆகுமா, சிறை வாழ்வு திருவாழ்வு ஆகுமா, ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே, ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. எப்படியாவது சத்தம் போட்டு இன்னைக்கு உங்களை உறங்க விடப்படாதுன்னு ஒரு முடிவில் தான் இருக்கு. சரிதானா? கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, ரொம்ப அற்புதமாக ஒரு ஆண்டவருடைய வல்லமையை குறித்து நாம் தியானிக்கிறோம். பாருங்க, இயேசுனுடைய இறப்பு என்பது சீடர்களுக்கு ஒரு இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலை. வாழ்க்கையில பெரிய நம்பிக்கை கொண்டு பயணித்தார்கள். அந்த நம்பிக்கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி, என் நம்பிக்கையில மண்ணெளி போட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அத மாதிரி ஆயிப்போச்சு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவங்க ரொம்ப சோர்ந்து கவலையில இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சீடர்கள் எல்லாருமே கதவுகளை அடைத்து கொண்டு வெளியே போக முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, இயேசுவினுடைய பெயரால் யார் பேசினாலும் கூடினாலும் எங்க இருந்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க, உடனே பிடிச்சு சிறையில போடுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அங்கு நிலவுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசுவோடு இருந்தவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதுல குறிப்பா ராயப்பர் என்ன செய்யறான்னு சொன்னா, இயேசுனுடைய அந்த மரண காட்சியை பக்கத்துல இருந்தே பார்த்துட்டு நீதானே கூட தானே இருந்த அப்படின்னு கேட்டப்ப ஏற்கனவே அவர் ரொம்ப பேர் பார்த்துட்டான். இதெல்லாம் பார்த்த உடனே பேதுருவுக்கு அப்படியே ஒரு பயம். எல்லாரும் சேர்ந்து கதவை அடைச்சுக்கிட்டு உள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, நம்ம ஊர்ல கோயிலுக்கு எப்போதுமே அதிக கூட்டமா வர்றது யாரு? பெண்கள் தான் இல்லையா? அத மாதிரி ரொம்ப துணிச்சலான ஒரு 2-3 பெண்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் இயேசுனுடைய கல்லறைக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம ஊர்ல யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள நம்ம வீட்டுக்குள்ள இடம் இருந்ததுன்னு சொன்னா அவங்களுடைய பாடியை நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம். இல்ல வீட்டுக்குள்ள இடம் இல்லைன்னு சொன்னா நம்ம ஊர்ல உள்ள வழக்கம் என்னன்னு சொன்னா, அந்த தெருவில் வச்சு அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம அவங்கள நினச்சி வேண்டிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படியா உட்காந்துருக்குறோம். இப்போ கடைசியாக
அவங்களுடைய உடலை ஆலயத்திற்கு கொண்டு வருவதற்கு முன்பாக ஃபாதர் வரப்போறாங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஊர்களுடைய வழக்கம் என்னன்னு சொன்னா, எல்லாரும் பெரியவங்கலாம் வந்து சேர்ந்து பங்குச்சாமியார் அழைச்சிட்டு போறது. மற்ற ஊர்லலாம் இப்படி கிடையாது. அப்போ இந்த நம்ம ஊரில் இந்த பழக்கப்படி அழைச்சி கூட்டு போகும்போது அங்கே எல்லாரும் தயாராக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? பங்குச்சாமியார் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? என்ன செய்வாங்க? இப்போ நான் பார்த்துருக்குறேன், தலைக்கு என்ன வைப்பாங்க? எண்ணெய் வைக்கிறாங்க. அப்படித்தானா? எண்ணெய் எதுக்கு வைக்கிறாங்க? இறந்தவங்களுக்கு அவங்க பிள்ளைங்க எண்ணெய் வைக்கிறாங்க, சொந்த பந்தங்கள்லாம் தலைக்கு வந்து எண்ணெய் வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்க? எனக்கும் தெரியல, நானும் தெரியாமல் தான் கேட்குறேன். எதுக்கு எண்ணெய் வைக்கிறாங்க? பெரியவங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் முடிக்கிறத பார்த்தா உங்களுக்கும் தெரியலதான் நினைக்கிறேன். அது என்னவோ ஒரு பழக்கம் சாமி அப்படி. அன்பார்ந்தவர்களே, நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், கடைசியாக ஆண்டவருடைய இடத்துக்கு நான் உங்களை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு அடையாளமாக நம்ம அபிஷேகம் செய்யப்பட்ட எண்ணெயை வைக்கிறோமா இல்லையா? அதுபோல் ஒரு எண்ணெயை வச்சு நம்முடைய உறவை அந்தோடு நிறைவு செய்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட போகிறீங்க அப்படிங்கிற ஒரு அடையாளமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னு சொன்னால், இந்த 3 பெண்கள் இன்றைக்கு நான் வாசிக்க கேட்டோம். மகதலா மரியா, யாக்கோவின் தாய் மரியா, சலோமி 3 பேரும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் நறுமண தைலம், நறுமண பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு இயேசுனுடைய கல்லறையை போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி போகிறாங்க. அன்பார்ந்தவர்களே, நாம் ரொம்ப அன்பு செஞ்சவங்களை கடைசியாக ஒரு முறை பார்த்துடணும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. வேற அதுக்கப்புறம் பார்க்க முடியுமா தெரியாது. இப்போ நம்ம ஊரில் என்ன செய்கிறோம்னு சொன்னால், 3ஆம் பக்கம் குழி மழுவாடு சொல்கிறோம். சரிதானா? அப்படிதானா? குழி மழுவ போகிறோம் அப்படின்னு சொல்லி போவாங்க. சில இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல 10 நாளைக்கு அப்புறம் 15 நாளைக்கு 16ஆம் பக்கம் 30ஆம் பக்கம் அப்படி ஒரு வேண்டுதல், 40ஆம் பக்கம் ஒரு ஜெபம், அன்னைக்கு ஒரு திருப்பலி, இப்படிலாம் வைக்கிறது வழக்கமாக இருக்குது. அங்கே யூத சமூகத்தில் இப்படி கல்லறை அடக்கம் செய்யப்பட்டவர்களுடைய உடலுக்காக நறுமண பொருட்கள் கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஒரு பழக்கமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அங்கே வந்து நிறைய கல்லறைகள் அப்படியே புதிய பாறைக்குள்ளாக வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படித்தான் அங்கே வைக்கப்பட்ட இடத்தில் இந்த 3 பெண்களும் தங்களுக்கு அன்பு காட்டியவர் மீது தாங்கள் அன்பு செய்வதற்கான கடைசி அடையாளம் இது ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிளம்பி எல்லா பொருளையும் வாங்கிட்டு போறாங்க. எனக்கு அன்பார்ந்தவர்களே, இப்ப 3 பேரும் போகும்போது என்ன கவலை 3 பேருக்கும்? வழி நடுக அவங்க எல்லாம் பேசிக்கிட்டே போறாங்க. பலவற்றை கூட்டி பேசிட்டு போயிருக்கலாம். ஆனா என்ன கவலை? என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க. 3வது வசனம் என்ன சொல்லுது? கல்லறை வாயிலிருந்து கல்லை நமக்கு யார் புரட்டுவார்? இதுதான் கேள்வி, இதுதான் நம்முடைய சிந்தனை. இன்னைக்கு நாம் எல்லாரும் யோசிக்கக்கூடிய செய்தி அதுதான். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, இப்படி ஆச்சு. இயேசு இல்லாம ஆயிட்டாரு, அவரை கொன்னுட்டாங்க, அவர் இறந்துட்டாரு, அவரை அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப நாம இந்த கடைசி கடமையை செய்யறதுக்கு கூட போகும்போது கல்லை நமக்கு யார் புரட்டி கொடுப்பா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த கேள்வி அவர்களுக்கு வந்தது அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ரொம்ப இந்த கேள்வி யாருக்குனாலும் வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கிறத யோசிக்கலாம். இப்ப பாருங்களேன், குழிமுழுதாட்டுக்கு நம்ம போறோம். போகும்போது யாரெல்லாம் வரணும், யாரெல்லாம் சொந்த பந்தங்கள்லாம் கூட நிற்கணும், எப்படி செய்யணும், முன்கூட்டி என்ன செஞ்சிருக்கணும், அப்படிலாம் கணக்கு வழக்கு இருக்கு. ஆனா இயேசுனுடைய கல்லறைக்கு நடந்த நிகழ்வு பாருங்க. என்ன நடந்துருச்சுன்னு சொன்னா, கல்லறைக்கு ஏற்கனவே காவல் போட்டிருந்தாங்க. ஏன் காவல் போட்டிருந்தாங்க? இந்த ஆளு செத்தா 3ஆம் பக்கம் உயிர் தெழுவோம்னு சொல்லியிருந்தான். அதனால என்ன நடக்கும்னு சொன்னா, ஒருவேளை அவருடைய சீடர்கள் வந்து நைட்டோட நைட்டா இயேசுனுடைய உடலை தூக்கிட்டு போனாலும் போயிடுவாங்க, அதனால எங்களுக்கு காவல் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அப்பவே அதிகாரிகளிடம் யூத தலைவர்கள் எல்லா பெர்மிஷனும் வாங்கி அங்க போட்டு வச்சிருந்தாங்க. அப்படித்தான் காவலர்கள் இருக்கிறார்கள். இப்ப இந்த பெண்கள் காவலர்கள் இருப்பாங்களே, நம்மளை உள்ள போட மாட்டாங்களே, கல்லெல்லாம் புரட்ட முடியாது,
அந்த கல்லை புரட்டனா கிட்டத்தட்ட ஒரு 20 பேராவது வேணும் அப்படி சொல்றாங்க. அப்படி ஆள்லாம் நிறைய பேர் வேணுமே, யாருமே இல்லாம இருப்பாங்களே, நாம என்ன செய்யறது? சரி, ஒரு பேச்சுக்குனாலும் சீடர்கள் தான் எத்தனை பேர் இருக்காங்க? 11 பேர் இருக்காங்க இல்லையா? யாரையாவது ஒரு 4-5 பேரை கூட்டிட்டாவது போயிருக்கலாம் அப்படி நினைச்சு போகலாம். அதுவும் செய்யல இந்த பெண்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி எதுவும் செய்யல. சீடர்களை கூட்டிட்டு போகல, அவங்க தடுப்பாங்கிறத நினைக்கல. இவங்களுடைய புலம்பல், இவங்களுடைய அழுகை, இவங்களுடைய வருத்தம் எல்லாம் என்னது? கல்ல நமக்கு யார் புரட்டுவார்? நமக்காக கல்லை யார் புரட்டுவார்? நமக்கு நிறைய பேருக்கு இந்த கவலை இருந்துகிட்டே இருக்கு. எனக்காக யார் கடன் தருவா? சரிதானா? எனக்காக இந்த கஷ்டத்துக்கு யார் உதவி செய்வா? என் பிள்ளைய கல்லூரியில் சேர்க்கறதுக்கு யார் உதவுவா? எனக்கு யார் வேலை கொடுப்பா? என் பிள்ளைக்கு திருமண வாழ்க்கை யார் கொடுப்பா? அல்லது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் எப்படி வளர்ப்பேன்? யார் எனக்கு உதவி செய்வா? என்னுடைய கணவர் குடிகாரராக இருக்கிறார், அவரை திருத்துறதுக்கு யார் பேசுவா? அன்பார்ந்தவர்களே, கீழ்ப்படியாத என்னுடைய மகனை மகளை யார் திருத்த முடியும்? யார் கல்லை புரட்டுவார்? இந்த கேள்வி அந்த பெண்களுக்கு இருந்தது போலவே நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படியாக இந்த பெண்கள் போகிற போது கல் அங்கே பார்க்கிற அந்த காட்சி என்ன என்று சொன்னால், கல் ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்குது? புரட்டப்பட்டிருக்கிறது. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. உற்சாகமா இருக்கிறீங்களா? இன்னொரு தடவை சொல்லுங்க, இயேசு வாழ்க. அன்பார்ந்தவர்களே, கல் ஏற்கனவே புரட்டப்பட்டிருக்குது. நிறைய கவலையில வருத்தத்துல போறவங்க இப்படியே போய்கிட்டு இருக்கக்கூடிய காட்சியில கடைசியா அவங்க போய் பார்த்த உடனே இது ஒண்ணுமே இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத எப்ப உணர்றாங்க? எப்ப உணர்றாங்க? பயணத்தின் பாதியில் உணர்கிறார்களா? பயணத்தின் இறுதியில் உணர்கிறார்களா? கஷ்டத்துல போகும்போதெல்லாம் உணர்றது இல்லை, கடைசியா போய் சேரும்போது தான் நம்ம நினைச்சுக்கிட்டே போவோம், புலம்பிக்கிட்டே போறது, அழுதுகிட்டே போறது. வருத்தமா இருக்கு, கடனா இருக்கு, கஷ்டமா இருக்கு, கவலையா இருக்கு, பாரமா இருக்கு, சுமையா இருக்கு, ஒண்ணும் முடியல, நோயா இருக்கு, பேயா இருக்கு, அல்லது ஏதாவது ஒரு வறுமை, ஏதாவது ஒரு இல்லாமை, ஒரு தனிமை, இத்தனையும் சுமந்துகிட்டே போய்கிட்டு இருக்கலாம். கடவுள் வழி வச்சிருப்பாரா? வச்சிருக்க மாட்டாரா? கல்லை போட்டு வச்சிருப்பாரா? கல்லை எடுத்து வச்சிருப்பாரா? நீங்க பார்த்தா கல்லை புரட்டுறதுக்கு தயாரான ஆள் மாதிரி தெரியலையே. கல்லை புரட்டி வச்சிருப்பாரா? கல்லை போட்டு வச்சிருப்பாரா? யாரெல்லாம் கல்லை ஆண்டவர் புரட்டி வச்சிருப்பாருன்னு சொல்லி நம்புறீங்க? கை தூக்குங்க. இங்க பாருங்க, கை தூக்குங்க. தூக்குனா ஆண்டவர் உயிர்த்து விட்டார். சரிதானா? கை தூக்குனீங்கன்னா கல்லை புரட்டி வச்சிருந்தாருன்னு நீ நினைச்சிட்டீங்கன்னா என்ன நடந்திருக்கு? உயிர்ப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு நடக்கும். ஆண்டவர் உங்களுக்கான கல்லை புரட்டி வைத்திருப்பார் என்று நீங்கள் நம்பலாம். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு ஊரில் ஒரு திருடன் இருந்தான். அந்த திருடன் எப்படிப்பட்டவன்னு சொன்னா, ஒரு நிமிஷத்தில் 5-6 பூட்டை திறந்துருவான். 5-6 பூட்டை திறந்துருவான். அந்த நாட்டு அரசன்ட்ட கொண்டு போய் விட்டாச்சு. அரசன் அவனை தண்டிக்கிறதுக்கு வழி தெரியல. அரசன் அவனுக்கு ஒரு போட்டி வச்சான். என்ன போட்டின்னு சொன்னா, உன்கிட்ட 100 பூட்டை தருவேன், 100 பூட்டை தருவேன், நீ 100 நிமிஷம் தருவேன், 100 நிமிஷம் தருவேன், 100 நிமிஷத்துக்குள்ள 100 பூட்டையும் திறந்துடணும்னு சொன்னான். இவன் எவ்வளவு பெரிய வில்லன், விரட்டி பிடிச்சான். 20 நிமிஷத்துக்குள்ள 100 பூட்டு இல்லை, 99 பூட்டை திறந்துட்டான். சரிதானா? ஒரே ஒரு பூட்டை அவனால் திறக்கவே முடியல. திறந்து பார்க்க திறக்க முடியல. மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்க முடியல. நிமிஷம் ஆகிக்கிட்டே இருக்கு. 90 நிமிஷம் ஆச்சு, 95 நிமிஷம் ஆச்சு, 100 நிமிஷம் ஆச்சு, பூட்டை திறக்கவே இல்லை. என்னன்னு பார்த்தா அது பூட்டவே இல்லை. அதான் பிரச்சனை. பூட்டப்படவே இல்லை. நமக்கு நிறைய நேரங்களில் பூட்டி போட்டிருப்பாங்க, கல்லை அடைச்சி வச்சிருப்பாங்க, நமக்கு கல்லறைக்கு போக முடியாது, நம்மளால முடியாதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அங்கே கல்லறை திறந்து தான் இருக்கு. நீங்கள் பாருங்க, நம்ம ஜோடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கல்லறை அமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறுமையான கல்லறை தான் இருக்கும். வெறுமையான கல்லறை இருக்கும். ஆண்டவர் கல்லறைக்குள்ளே இருக்கிறாரு? கல்லறைக்குள்ளே இருக்கிறாரு? இல்லை, கல்லறை விட்டு வெளியே வந்து விட்டார்.
எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ நமக்கு கேள்வியெல்லாம் என்னன்னு சொன்னா, கவலைப்பட்டுக்கிட்டே போனா கடைசியில் என்ன இருக்கும்? கல்ற திறந்து தான் இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, கல்லை புரட்டுகிறவர் யார் என்று கவலைப்படாமல் இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? கல்லை நமக்கு யார் புரட்டி தருவார் அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே போகாம நீங்க கவலைப்படாம வாழணும்னு சொன்னா 3 காரியங்கள் மிக முக்கியமானது. இந்த இரவு பொழுதிலே இந்த 3ஐயும் நீங்கள் தியானித்தீர்கள் என்று சொன்னால், எனக்கு அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கான கல் புரட்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் செய்தி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. முதல் செய்தி என்னவென்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் நீங்கள் கவலைப்படாமல் பயணிக்க வேண்டும். கல் புரட்டப்பட்டிருக்கும் என்று நீங்கள் நம்ப வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் முதலில் தேவையானது என்னவென்று சொன்னால் அபரிவிதமான நம்பிக்கை. முழுமையான நம்பிக்கை என்பது வாழ்க்கைக்கு மிக அவசியமானது. நீங்க யோசித்து பாருங்களேன், ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து உன் மகனை எனக்கு பலி கொடு அப்படின்னு சொல்லிட்டார். சரிதானா? சொன்னார். ஆபிரகாம் உடனே சரி என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய மகனையும் பணியாளர்கள் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு போறார். விறகு கட்டையெல்லாம் எடுத்துட்டு போறார், எல்லாத்தையும் எடுத்துட்டு போறார். மலையடிவாரத்துக்கு போன உடனே தன்னுடைய பணியாளர்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க இங்கேயே இருங்க, நானும் என் மகனும் போய் பலி கொடுத்துட்டு வந்துருவோம், ஆண்டவருக்கு பலி கொடுத்துட்டு வந்துருவோம், ஆண்டவரை பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பணியாளர்களுக்கு யாரை கொல்ல போறான்னு தெரியாது. தெரியுமா? தெரியாது. ஆனா ஆபிரகாமுக்கு யாரை பலி கொடுக்க போறோம்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா மகனுக்கு தெரியுமா? தெரியாது. பணியாளர்களை விட்டுட்டு போறார். என்ன சொல்லிட்டு போறாரு? நான் ஆண்டவருக்கு பலி செலுத்திட்டு ஆண்டவரை பார்த்துட்டு வந்துருதோம் அப்படின்னு சொல்லிட்டு போறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, போற வழியில கொஞ்சம் தூரம் கழிச்ச உடனே மகன் கேட்கிறான், அப்பா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோமே, பலிப்பொருள் எங்கப்பா கேட்கிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதை பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிற? ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நோக்கி பயணித்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான நம்பிக்கை. இங்க பாருங்க, இங்கே இந்த பெண்கள் புறப்பட்டு போனார்கள், கல் புரட்டப்பட்டிருந்தது. ஆபிரகாம் நம்பிக்கையோடு போனார். என்ன நடந்தது என்று சொன்னால், ஆட்டுக்குட்டி முள்செடிக்குள்ளாக சிக்கிக் கொண்டு கிடந்தது. கல் ஏற்கனவே புரட்டப்பட்டிருந்தது. எதனால்? ஆபிரகாம் இங்கு மலையடிவாரத்தில் புறப்பட்டு போகிற போதே அவர் கொண்டிருந்த நம்பிக்கை அங்கே கல்லை புரட்டி வைத்திருந்தது, ஆட்டுக்குட்டியாய் நின்றது. அதான் மிக முக்கியமானது. ஆட்டுக்குட்டியாய் அங்கே அது கல் புரட்டப்பட்டிருந்தது. தன் மகனுக்கு பதிலாக ஆட்டை அவர் பலியிட்டார். அவர் நினைத்தது போலவே நடந்தது. அப்படி என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்று சொன்னார், அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாரம், கவலை, வருத்தம் குறைஞ்சிருக்கணும்னு சொன்னா ஒன்னே ஒண்ணுதான். ஆபிரகாமுக்கு இருந்த நம்பிக்கை போல நம்பிக்கை அபரிவிதமாக இருக்க வேண்டும். இருந்தால் மட்டும்தான் கல் புரட்டப்பட்டிருக்கும். இல்லைன்னு சொன்னா கல் அடைச்சு கிடக்கும், வழிநெடுக தடையாத்தான் தெரியும், எதை தொட்டாலும் பின்னடைஞ்சது போலதான் தோணும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே போல நம்ம விவிலியத்தினுடைய பல நிகழ்வுகளை பார்க்க முடியும். பாருங்க, தோமையார் இயேசு உயிர்த்த போது சீடர்களை விட்டு விட்டு வெளியே போயிட்டார். இயேசு சீடர்களுக்கு காட்சி அளிக்கிறார். நாங்க இயேசுவை கண்டோம் என்று அவர் சொல்கிறார். ஆனால் அவர் நம்பல. கடைசியா ஆண்டவர் இயேசுவை சீடர்களோடு அவர் சேர்ந்திருக்கிற போதுதான் காணுகிறார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் பாதத்தில் பார்வையில் பல நேரங்களில் புலம்பிட்டு போறதை விடவும் ஆண்டவரோடு இருப்போம் என்கிற அந்த நம்பிக்கை தான் உங்களை என்ன செய்யும் சொன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கான கல்லை புரட்டி வைத்திருக்கும். ஆபிரகாமுக்கு அந்த அபரிவிதமான நம்பிக்கை இருந்ததினால் அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ரெண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையினுடைய கல் புரட்டப்பட்டிருக்கணும்னா என்ன செய்யணும்? நிறைய நேரங்களில் எனக்குலாம் ஆண்டவர் என்ன தரப்போறார், இங்கே பாரு, அவள் வாழ்க்கையை பாருங்கள், அவங்க குடும்பத்தை பாருங்கள், அவங்க மேலே போயிட்டாங்க, நல்லா வளர்ந்துட்டாங்க, பிள்ளையை படிக்க வச்சுட்டா, வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டா, வேலையை வாங்கிட்டா, வண்டியை வாங்கிட்டா,
அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க, இத்தனை வண்டியை வச்சிருக்கிறாங்க, அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க, இதெல்லாம் வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இப்படிலாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு எப்படி தருவார்? ஆண்டவர் எனக்கு எப்படி தருவார்? எனக்கெல்லாம் நடக்குமா? இப்படி நிறைய பேர் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் புலம்ப வேண்டியதில்லை. அதற்கு மாறாக புகழ்ச்சி பாடல் பாடிக்கொண்டே இருங்கள். ஆண்டவர் உங்களுக்கான வழிகளை அவர் திறந்து விடுவார் அப்படின்னு நினைச்சு புகழ்ச்சி பாடல் பாடணும். அப்படி பாடினால் என்ன நடக்கும்னு சொன்னா கல் அகற்றப்பட்டிருக்கும். அன்பார்ந்தவர்களே, பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். என்ன செஞ்சாங்க? அங்க போய் அழுதுகிட்டே இருக்கல, புலம்பிக்கிட்டே இருக்கல. மாறாக சிறையில் அடைக்கப்பட்டதை எண்ணி ஆண்டவரை புகழ்ந்தார்கள், புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தார்கள். சங்கிலிகள் உடைபட்டது, கதவுகள் திறந்தது, ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் கண்டார்கள். அப்படின்னு சொன்னா நமக்கு சிறை தடையாக தோணலாம், அல்லது வாழ்க்கையினுடைய பல்வேறு விதமான போராட்டங்கள் தடையாக தோணலாம். ஆனா என்ன நடக்கும்னு சொன்னா, புகழ்ச்சி பாடல் பாடிக்கொண்டு ஆண்டவரை நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அது நடக்கும். நிச்சயமாக அந்த கல்லை புரட்டுகிற வலிமை ஆண்டவருக்கு உண்டு என்பதை புரிந்து கொள்ளலாம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, யோசுவா புத்தகம் 6வது அதிகாரம் 1 முதல் 27 முடிய நாம் வாசித்து பார்க்கிறோம். எரிகோ மதில் சுவர் கல்லை விடவும் பெரிதானது, பெரிய மதில் சுவர், யாராலும் உடைக்க முடியாது நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், நாம் அங்கே யோசுவா புத்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனத்திலே வாசி கேட்கிறோம். அவர்கள் தொடர்ந்து ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள். மதில் சுவர் உடைந்தது, மதில் சுவர் உடைந்தது, கல் புரட்டப்படும். ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருந்தால் அது நடக்கும் என்பதனை நாம் விவிலியத்தினுடைய பகுதிகளிலே பார்க்க முடிகிறது. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, மூன்றாவதாக உங்களுடைய வாழ்க்கையில் கல் புரட்டப்பட்டிருக்க வேண்டும். நமக்காக யார் கல்லை புரட்டுவார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, நீங்க ஒன்று செய்யணும், மிக முக்கியமானதா செய்யணும். என்ன செய்யணும்? இந்த 3 பெண்களும் என்ன செஞ்சாங்களோ அதை செய்யணும். மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஓய்வு நாள் முடிந்ததும் மகதலா மரியா, யாக்கோபின் தாய் மரியா, சலோமி ஆகியோர் அவரது உடலில் பூசுவதற்கென்று நறுமண பொருட்கள் வாங்கினர். அவங்க என்ன எடுத்துட்டு போனாங்க? நறுமண பொருட்கள் எடுத்துட்டு போனாங்க. இந்த 3 பெண்களும் ஆண்டவரை சந்திப்பதற்காக ரொம்ப நாத்தம் முடிச்ச பொருள் எல்லாம் எடுத்துட்டு போகல, அசிங்கமான பொருள் எடுத்துட்டு போகல. என்ன பொருள் எடுத்துட்டு போனாங்க? நறுமண பொருட்கள் எடுத்துட்டு போனாங்க. அன்பார்ந்தவர்களே, 10 கன்னியர் ஓமையிலே நாம் பார்க்கிறோம். 5 பேர் அறிவாளிகள், 5 பேர் அறிவிலிகள். 5 பேர் என்ன செஞ்சுட்டு போனாங்க? எண்ணெய் எடுத்துட்டு போனாங்க, விளக்கு எடுத்துட்டு போனாங்க. விளக்குகளோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெயும் எடுத்துக்கிட்டு போனாங்க. அதனால என்ன நடந்தது? கதவு திறக்கப்பட்டது, கல் உடைக்கப்பட்டது, அவர்கள் உள்ளே போனார்கள். அடுத்து வந்து உங்களுக்கு என்னாச்சு? கல் சாத்தப்பட்டிருந்தது. இங்க பாருங்க, இந்த பெண்கள் நறுமண பொருட்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள். அந்த 5 எண்ணெய் எடுத்துக்கொண்டு போனார்கள். நாம என்ன எடுத்துட்டு போனா ஆண்டவரோட போக முடியும்? அதான் கேள்வி. நீங்க என்ன எடுத்துட்டு போனா உங்களுக்கான பாதைகள் திறந்திருக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொண்டு போகணும். அவர் தந்த மதிப்பீடுகளை எடுத்துக்கிட்டு போகணும். அப்படி போனா நீங்க போறதுக்கு முன்னாடியே அங்கே ஆண்டவர் உங்களுக்கான கல்லை புரட்டி வைத்திருப்பார். இப்ப என்ன கல், என்ன இதை எடுத்துட்டு போகணும் பாருங்க. நாம நம்முடைய வாழ்க்கையில உறவை, நட்பை எடுத்துட்டு போகணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே ஃப்ரெண்டு கிடையாது. ஏன் ஃப்ரெண்டு கிடையாது? எனக்கு யாரையுமே பிடிக்காது. அப்படிதான், எனக்கு யாரையும் பிடிக்காது. இப்போ யாரை பிடிக்கும்? இல்லை, அவன் மோசம், அவன் மோசம், பக்கத்து வீடு மோசம், அந்த வீடு மோசம், இந்த வீடு, எல்லாருமே மோசமாக இருக்காங்க, அதனால யாரையும் பிடிக்காது. யாரையுமே பிடிக்காத ஒருவர் யாரை பிடிச்சிட்டு போறாரு? அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் நமக்கு அழைப்பு தருகிறது. யாரையுமே மன்னிக்க முடியாத ஒருவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை காண்பார்? தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட முடியும் என்று எப்படி நம்புவார்? யாருக்குமே எதையுமே கொடுக்காத ஒரு நபர் எனக்கு எல்லாம் கிடைத்து விடும் என்று எப்படி நம்புவார்? என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்போதுமே
பிறருக்கு அன்பு பாராட்டுவேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு கிடைக்குமா? நான் யாரையுமே அன்பு செய்ய மாட்டேன், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய நலன் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்குமா? அப்படி என்றால் ஆண்டவருடைய வாக்கு நமக்கு சொல்கிறது, அன்பை எடுத்து செல்லுங்கள், மன்னிப்பை எடுத்து செல்லுங்கள், இரக்கத்தை எடுத்து செல்லுங்கள், தியாகத்தை எடுத்து செல்லுங்கள். இவையெல்லாம் உங்களுக்கான நறுமண பொருளாயிருக்கும். எடுத்து செல்ல வேண்டிய நறுமண பொருட்கள் என்ன? அன்பு, மன்னிப்பு, இரக்கம், தியாகம். இப்படிப்பட்ட நறுமண பொருட்களை எடுத்துட்டு போனா போறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாராம்? கல்லை புரட்டி வைத்திருப்பார். நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போகாம வெறுப்பு, பகை, பொறாமை, இந்த மாதிரியான தீய குணங்களை எடுத்துக்கிட்டு போனோம்னு சொன்னா அங்க கல்லு அப்படியே தான் இருக்கும். அன்பார்ந்தவர்களை நீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவர் இயேசு உயிர்த்தது நள்ளிரவில். இந்த பெண்கள் போனது எப்போ? எல்லா பெண்களும் கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அவங்க எப்போ போனாங்க? அதிகாலையில் போனாங்க. அவ இயேசு உயிர்த்தது எப்போ? நள்ளிரவுல. ஆனா இவங்க போனது எப்ப? அதிகாலையில். 6 மணிக்கு, காலையில் 6 மணிக்கு போயிருக்கிறாங்க. நைட்டு 12 மணிக்கு ஆண்டவர் உயிர்த்து விட்டார். அன்பார்ந்தவர்களே, 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே உன் பிரச்சனை தீர்ந்துருந்ததுப்பா, உன் கவலை போயிருந்தது. நீ நினைச்சிட்டு போன, ஐயோ அவர் இருப்பாரா இல்லையா, அங்க இருப்பாரா இல்லையா, எனக்கு கதவை திறந்து விடுவாங்களா இல்லையா, கல்லை திறந்து விடுவாங்களா இல்லையா, அப்படி நீங்க நினைச்சுட்டே போறீங்க. ஆனா 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்க பிரச்சனை தீர்ந்திருந்தது. நீ யோசித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு என்கிற ஒரு மனிதர் இருந்தான். சகோதரர்களால் அவன் கிணத்தில் விழப்பட்டான். அன்பார்ந்தவர்களே, கிணத்தில் அவன் தூக்கி போடப்பட்டது பெரிய கஷ்டமா சின்ன கஷ்டமா? என்ன கஷ்டமா? பெரிய கஷ்டமா சின்ன கஷ்டமா? பெரிய கஷ்டம். அவன் சின்ன பையன், அதனால அவன் விவரம் தெரியுது பாருங்க. சின்ன அவனும் சின்ன பையன் தான் யோசிப்போம். அவனுக்கு கிணத்துல தூக்கி போட்ட உடனே அவனுக்கு பெரிய கஷ்டம். அவனுக்கு என்னன்னே தெரியல. சகோதரர்கள் ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. அன்பார்ந்தவர்களே, அப்புறம் பாருங்க, அங்கே போனா, அடுத்த இடத்துக்கு போனா, அந்த அரண்மனைக்கு போனான். அங்கே அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். கஷ்டமா? கஷ்டம் இல்லையா? கஷ்டம், பெரிய கஷ்டம். அன்பார்ந்தவர்களே, ஆனா எப்ப அவன் அந்த குழிக்குள், எப்ப அந்த கிணத்துக்குள்ள தூக்கி போடப்பட்டானோ அப்போதே ஆண்டவர் அவனை எகிப்தின் ஆளுநராக மாற்றி வைத்திருந்தார். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அது நடந்ததா இல்லையா? அப்பவே யோசேப்பு, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த கொடுமை, நீலாம் மனுஷனா அப்படின்னு கேட்கல. உண்மையெல்லாம் நம்ப முடியுமா? கேட்கல. அவன் நினைத்து கொண்டிருந்தான், என் கடவுள் எனக்கான ஒரு திட்டம் வைத்திருப்பார் என்று நினைத்து கொண்டிருந்தான் அல்லவா? அந்த திட்டம் தான் அந்த குழியில் விடப்பட்ட போதே அவனுக்கு நடந்தது. அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும்னு சொன்னா, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கான பாதைகளை, உங்களுக்கான திட்டங்களை ஆண்டவர் வகுத்து வைத்திருப்பார். இந்த பெண்கள் தான் போனாங்க. இவங்க தான் போய் சீடர்கள்ட்ட சொன்னாங்க, சீடர்களே, ஐயா அங்க பாரு, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் அப்படிங்கிற செய்தியை சொல்ல போனாங்க. இவங்களாம் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? கதவுகளை அடைத்துக் கொண்டிருந்தார்கள். தங்களுக்கான கல்லை அவர்களை போட்டு வைத்திருந்தார்கள். தங்களுக்கான பாதைகளை அவர்களை அடைத்து வைத்திருந்தார்கள். அந்த கல்லை உடைப்பதற்கு இவர்கள் தான் போனார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க நினைச்சு பாருங்க. பேதுருவுக்கு ஆண்டவர் என்ன பேர் சொன்னாரு? உன் பெயர் பாறைன்னு சொன்னார். உன் பெயர் பாறைன்னு சொன்னார். இங்க என்ன சொன்ன? இங்க என்ன கடந்தது? கல் கடந்தது. கல் பெருசா பாறை பெருசா? பாறை தான் பெருசு இல்லையா? பெரிய பாறை. இந்த பாறை மேல் திருச்சபையை கட்டுவேன்னு சொன்னார். பாருங்க, அவரே பாறையாக இறுகி போயிருந்தார். அந்த பாறையை உடைத்து அந்த இடத்தில் கட்டணம் கட்டுவதற்கு, அந்த இடத்தின் திருச்சபை உருவாகுவதற்கு இந்த பெண்களுடைய சின்ன முயற்சி தான் காரணமாக இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, நீங்க நினைச்சு பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போல நிறைய தடைகள் வந்து நிற்கலாம். தீமைகள், நெருக்கடிகள், கவலை, பயம், சுமை, முதுமை, தனிமை என்று ஏராளமான கற்கள் நம்மை தடையை கட்டி நிற்கலாம். ஆண்டவரை காண முடியாத தடைகளாக நிற்கலாம். ஆனா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 3 காரியங்கள். ஒன்று, அபரிவிதமான நம்பிக்கை கொண்டு பயணியுங்கள். அளவிட முடியாத அளவுக்கு நம்பிக்கை கொண்டு பயணியுங்கள்.
இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் புலம்பி திரியாமல் புகழ்ச்சி பாடல் பாடிக்கொண்டு திரியுங்கள். மூன்றாவது, உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தில் இந்த பெண்களைப் போல நறுமண பொருட்களாக அன்பு, மன்னிப்பு, இரக்கம், இந்த மாதிரியான நற்பண்புகளை எடுத்துக்கொண்டு போங்கள். அப்படி நீங்கள் புறப்பட்டு போனால் கல் புரட்டப்பட்டிருக்கும். யார் புரட்டுவார் என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கான கல்லை ஆண்டவரே புரட்டி வைத்திருப்பார். அவரே அங்கு நின்று கொண்டிருப்பார். இந்த பெண்கள் புலம்பிக் கொண்டு போகிற போது யாரை தேடுகிறீர்கள், ஏன் அழுகிறீர்கள் என்று அவரே கேட்பார். அது நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஐயோ என் பிள்ளைய லோயலா காலேஜில் கொண்டு போய் சேர்க்கணுமே, யார் வழிகாட்டுவா? அல்லது இங்கே கொண்டு போய் சேர்க்கணுமே, என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த கல்யாணம் முடிச்சு கொடுத்தோமே, இதுக்கு என்ன செய்கிறது, காசு இல்லையே, பணம் இல்லை, என்ன செய்யறது என்று பல நிலைகளில் நீங்கள் யார் வருவார், யார் புரட்டுவார், யார் உதவி செய்வார் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை பற்றி கொண்டு பயணிக்கிற பிள்ளைகளுக்கான பாதை ஆண்டவரை வகுத்து வைத்திருப்பார். நம்புறீங்களா இல்லையா? இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, நிச்சயமாக நமக்கான கல்லை ஆண்டவர் புரட்டி வைத்திருப்பார் என்று நீங்கள் நம்பினீர்கள் என்று சொன்னால் இயேசு உயிர்த்து விட்டார். அதுதான் கொண்டாட்டம். சிந்திப்போம். ஆமென்.